பல்வேறு காவல் நிலையங்கள் அவர் மீது பதியப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று கூட தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக அவர் மீது பதியப்பட்டது கிடையாது. பல்வேறு வழக்குகள் இவர் மீது பதியப்பட்ட போது சமூகத்தின் மீதான அக்கறை அவருக்கு சிறிதளவும் குறைந்து விடவில்லை. ஐயா அவர்கள் நானிலம் போற்றும் நல் வழக்கறிஞராகவும் தமிழகம் கண்ட தலை சிறந்த சமூக செயல்பாட்டாளர்கள் ஒருவராகவும் திகழ்ந்து வருகிறார். முகநூலில் நல்வினை வழக்கறிஞரின் பக்கங்களில் ஏறத்தாழ 10 லட்சம் பேர் பின்தொடர்கின்றனர். பல்வேறு சட்ட நுணுக்கங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்த ஐயாவின் காணொலிகளால் விழிப்புணர்வு அடைந்தோரும் பயன்பெற்றோர் ஏராளம். ஐயா அவர்களின் செயல்பாடுகளுக்கு சிறப்பு செய்கின்ற வகையிலே சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் மதிப்பு முனைவர் பட்டத்தை ஐயாவிற்கு வழங்கி சிறப்பு சேர்த்துக் கொண்டது. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்னும் வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க நம் முன்னே இன்று தோன்றி இருக்கின்ற முனைவர் நல்வினை விஸ்வராஜு ஐயா அவர்களை இவ்வரங்கிற்கு அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறது டாக்டர் என்சிபி கலை அறிவியல் கல்லூரியின் வணிகம் மற்றும் கணினி பயன்பாட்டியல் துறை. நன்றி. Think big and motivate yourself to win. Here, I take immense pleasure in welcoming our beloved Chief Guest, Mr. K. Rajendran, District Secretary, Legal Awareness World, Tirupur. He, a social activist, has gained his own name and fame in such a wide society. He, a victorious person, holds a big hand of Right to Information Act. He creates awareness on the rights which basically should be known by a citizen of our country. And also, he conducts various awareness programs for various social causes. So, we welcome you for this wonderful occasion and we are pleased to lend our ears on such a drastic welfare of society. We welcome you, sir. Thank you, Amulya. மாணவர்களே, அருமை கல்வி தந்தையே, நண்பர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காரியம். இந்த சட்டம் ரொம்ப போராடி சட்டம் நமக்கு தெரியுமா? முதல் கேள்வி, சட்டத்தை நம்ம எதிராக தெரியும். ஏதோ பார்லிமெண்ட்ல சட்டம் போடுறாங்க, சட்டமன்றத்தில் சட்டம் போடுறாங்க, நிர்வாகத்துறை, காவல்துறை இந்த மாதிரி அதிகாரி சட்டத்தை நிறைவேற்றுகிறது, நீதிமன்றம் சரியான தப்பான்னு சொல்லுது. இதுக்கு அப்பதான் இருக்கு, நாம எதிராக சட்டம் தெரிவிக்கணும். சட்டம் தெரிவிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பொதுவாக நினைக்கிறோம். இன்னொன்று, அடிப்படையினுடைய கல்வி முறையில எல்லா பாடத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு 12ஆம் வகுப்பு முறை அடிப்படை கல்வி. இந்த அடிப்படை கல்வியில பல்வேறு விஷயங்கள் நமக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் கூட, கற்பிக்கப்பட்டாலும் கூட சட்டம் அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. சரி, அடிப்படை கல்வியிலே சொல்லிக் கொடுக்காத விஷயம் நமக்கு சம்மந்தமில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிற இந்த சட்டம் நாம் எதிர்கால தெரிவித்து பார்க்கல. காலையில் நாம் எழுந்திருக்கோம், இரவு தூங்குறோம். இந்த 24 மணி நேரத்துல நம்மளை ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள். ஒன்று, சட்டம் தான் நம்மை ஆரம்பிக்கிறது. இன்னொன்று, அரசியல் நம்மை ஆரம்பிக்கிறது. அந்த அரசியல் நாம தெரிஞ்சுக்கணுமா வேணாம்னு பார்க்கல, கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது போகக்கூடாது. அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும், போகக்கூடாது. சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எதுக்கு பாத்தீங்கன்னா, கருவறையிலிருந்து கல்லறை வரை எல்லா இடத்துலையுமே சட்டம் இருக்கிறது. மருத்துவமனைகள் சட்டம் இருக்கிறது. கல்வி நிறுவனம் சட்டம் இருக்கிறது. சட்டம் இல்லாத விஷயம் ஏதாச்சும் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, எந்த துறையுமே சட்டம் இல்லாததே கிடையாது. ஐயா இருந்தார், இந்த இருவருக்கு கூட சட்டம் இருக்கிறது. சட்டமா இருக்கக்கூடிய உரிமை அவருக்கு இல்லை. இருமக்கூடிய உரிமை, இருமல் அடக்க முடியாத விஷயம். யாராச்சும் இருமல் அடக்க முடியுங்களா? தும்பல் அடக்க முடியுமா? விக்கல் அடக்க முடியுமா? ஏற்பட அடக்க முடியுமா? முடியாது. இது இயற்கை உபாதை. ஆனால் இதை கூட வெளிப்படுவதற்கான உரிமை நமக்கு இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடியவரை இடையூறு செய்யாத வகையில் நாம் இருக்க வேண்டும். பக்கத்தில் இருப்பவரை அச்சுறுத்தாத வகையில் நாம் தும்ப வேண்டும். பக்கத்தில் இருப்பவர் மீது நம்முடைய உமிழ்நீர் படாத வகையில் நாம் தும்ப வேண்டும் அப்படிங்கிற சட்டம் இருக்கின்றது.
சரி, இதை மீறினா என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் அபராதம். எவ்வளோங்க? 50 ரூபாய் அபராதம். இப்படி ஒரு சட்டம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிறக்கல, நான் பிறக்கவில்லை, நீங்கள் பிறக்கவில்லை, நம்முடைய பேராசிரியர் ஐயாக்கெல்லாம் பிறக்கவில்லை. 1860 இதுக்கு ஒரு சட்டம் வந்திருக்கு. எந்த வருஷத்துலயே? 1860 எச்சில் துப்புவதை தடை செய்வதற்கு ஒரு சட்டம். பொது இடத்தில் எச்சில் துப்புவதை தடை செய்வதற்கு ஒரு சட்டம். சரி, இங்க உங்களுடைய வயதான டிவியை தாண்டி வந்தீங்க. இதுவரைக்கும் ஒரு சட்டம் இருக்கிறத நாம யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, எனக்கு தெரியாது. நான் வழக்கறிஞர் 25 ஆண்டுகளாக வழக்கறிஞர் தொழில் செய்து கொண்டிருக்கின்றேன். MA படித்திருக்கின்றேன், சட்டம் 5 ஆண்டுகளாக படித்திருக்கின்றேன். இப்படி ஒரு சட்டம் இருப்பது எனக்கு தெரியுமான்னு பார்த்தா தெரியாது, சத்தியமா தெரியாது. ஏன் தெரியாது பார்த்தீங்கன்னா, சட்டம் நாம கட்டுப்படாத, சட்டத்துக்கு கட்டுப்படாத மனிதன் கிடையாது. மனிதனை கட்டுப்படுத்துவதுதான் சட்டம். இந்த சட்டம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யாரு கொண்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா, மனசு வந்து ஆதிவாசியா இருக்கும், காடுகள் இருக்கும். அதற்கு பிறகு மனிதன் நாகரிகம் பெற்று இப்ப நம்ம நவநாகரிக மனிதராக, கணினி மனிதராக, கைபேசி மனிதராக மாறிவிட்டோம். பக்கத்துல யாருக்கு தெரியாது, உலகம் முழுவதும் நம்ம கண்டுபிடிக்கிறார். என்னை அறிமுகப்படுத்தி சொன்னாங்க, 10 லட்சம் மோனோ நண்பர்களை ஆக்கி இருக்கிறார்கள் சொன்னாங்க. என்னுடைய குழுவில் 10 லட்சத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற மோனோ நண்பர்களை. இவ்வளவு பேர் இருந்தாலும் கூட எங்க பக்கத்தில் இருக்கிறாரு எனக்கு தெரியாது, பக்கத்துல இருக்கிற என்னுடைய அலுவலகத்துக்கு எனக்கு தெரியாது. இவ்வளவு சூழல்ல இந்தியாவில் நடைமுறை சட்டங்கள் வக்கீல் நான் சொன்னேன், எனக்கு தெரியாத சொன்னேன். எச்சில் துப்புவதை தடுப்பது ஒரு சட்டம் 1860 வருது. அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது எனக்கு தெரியாத சொன்னேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லி நம்முடைய கல்லூரி பசங்களை எச்சில் துப்பிட்டு நான் தப்பிச்சிக்க முடியுமா? நான் வக்கீல் படிச்சிருக்கேன், எனக்கு சட்டம் தெரியாதுங்க. 1860 ஒரு சட்டம் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. இப்படி ஒரு சட்டத்தை காலேஜ் சொல்லி கொடுக்கல, சிலபஸ்ல இல்ல. கோர்ட்டுக்கு போனது இப்படி ஒரு சட்டத்தை யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல, தெரியாதுன்னு சொல்லி நான் தப்பிச்ச முடியுமான்னு பார்த்தா சட்ட அறியாமை மன்னிப்பதற்கு இயலாது. சட்டம் தெரியாதுன்னு சொல்லி எந்த குடிமகனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. சட்டம் எனக்கு தெரியாது, எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, எந்த புத்தகத்தையும் வரல, என்னுடைய பாடப்புத்தகத்துல வரல, எந்த மீடியாவையும் இந்த சட்டம் பற்றி யாருமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் செய்துவிட்டு தவறு செய்துவிட்டு என்னால் தப்பிக்க முடியுமான்னு பார்த்தா சட்ட அறியாமை மன்னிக்க முடியாது. நான் ஒன்று சொன்னேன், கருவுரை கடலை வரை சட்டம் இருக்கிறது. திருமண பொருள் எல்லாத்துக்குமே சட்டம், சட்டம் இல்லாத விஷயம் எதுவுமே இல்லை. எல்லாத்துக்குமே சட்டத்தை போட்டு வச்சிட்டாங்க. இந்த போட்ட சட்டங்கள், அரசாங்கம் நிறைவேற்றிய சட்டங்கள் நடைமுறையில் இருந்தாலும் பார்த்தா எல்லாருமே நடைமுறையில் இருக்கு. ஆனா பயன்பாட்டில் இருக்கின்றதா, நாம் கட்டுப்படுகிறோமா பார்த்தா ஆதி மனிதனாக இருக்கும்போது நாம் சட்டத்திற்கு கட்டுப்பட்டோம். அப்ப என்ன சட்டம் பார்த்தீங்கன்னா, மனிதன் தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பசிக்கக்குள்ள கிடைக்கிற உணவை சாப்பிட வேண்டும், பசிக்கக்குள்ள வேட்டையாடி சாப்பிட வேண்டும். வலிய மிருகம் வெற்றி பெறும், அது மனிதனாக இருந்தாலும் சரி விலங்காக இருந்தாலும் சரி. அப்படி ஒரு ரூல் இருந்தது. தேவை அதிகமாக எடுத்துட்டு வரக்கூடாது. காடு முழுசும் பழம் இருக்கு, காடு முழுசும் உணவுப் பொருள் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வெயில் காலத்துக்கு தேவை, மழை காலத்துக்கு தேவை சொல்லி சேகரிச்சு வச்சுக்கலாம்னு பார்த்தா ஆதிமனுடைய சட்டம் அதுக்கு அனுமதிக்கல. உனக்கு என்ன தேவை? பசிக்குது, எவ்வளவு தேவையை சாப்பிட்டு மிச்சத்தை வீணாக்காதே அப்படிங்கிற நிலைப்பாட்டில் ஆதிமனுடைய விதிமுறை இருந்தது. இந்த மாதிரி அவங்க வச்ச ரூல்ஸ் தான் சட்டமாக மாறிவிட்டது. நான் சகோதரிகளே சொன்னேன், சகோதரர்களே சொன்னேன். இப்படி உங்களுடைய சகோதர சகோதரிகள் பதவியா பார்க்கிறேன். மச்சான் சொல்லி கூப்பிடலாம், மாசம் சொல்லி கூப்பிடலாம். ஆனா இப்படி சொல்லாம உங்களுடைய சகோதரர்களே சொல்லக்கூடிய விதிமுறையை உருவாக்கி கொடுத்தது ஆதி மனிதன் கொடுத்த சட்டம். ஆதி மனிதன் கொடுத்த சட்டம் என்னவென்றால், உன்னை விட வயது குறைவுகளை சகோதரராக பார்க்க வேண்டும், உன்னை விட வயது குறைவான பெண்களை தங்கச்சியாக பார்க்க வேண்டும், உன்னை விட வயது அதிகமான பெண்களை அக்காவாக பார்க்க வேண்டும். மனைவியை தவிர வேறு யாரையும் தவறான கண்ணோட்டம் பார்க்க கூடாது. மனைவியை மட்டும்தான் உன்னுடைய உரிமை கொள்ளாத, உன்னுடைய உடைமை கொள்ளாத, உன்னுடைய பாதுகாப்பாக பார்க்க வேண்டும். அதனால்தான் நம்முடைய பகவான் பரமசிவன் வந்து தன்னுடைய உடலின் பாதியை தன்னுடைய மனைவி கொடுத்திருக்கிறார். பெண் இல்லாமல் ஆண் இல்லை. இவ்வளவு விதிமுறைகளை
தற்கால மனிதன் நாகரிகம் தெரியாத மனிதன் சட்டமாக விதிமுறையாக வகுத்துலாம். அந்த காலத்துல சட்டம் நடைமுறையில் இருந்தது. சட்டம் நடைமுறையில் இருந்தது. மீறப்படவே இல்லை. மகாபாரதத்துல தெரியும், பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இந்த மகாபாரதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய சேவையை உறுதியில் தான் பாரத தேசத்தினுடைய அழிவுக்கு காரணமாக அமைந்துவிட்டது. இந்த அவ்வளவு பெரிய போர், மகாபாரத போர். அந்த போருடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய சேவையை அரசன் இழுக்க சொல்லி உத்தரவிட்டான். அரசன் தவறு செய்துவிட்டான், அரசனே தண்டிக்கப்பட வேண்டியவன், அவனை சார்ந்தோடு அழிக்கப்பட வேண்டியவன் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை இறைவன் இருக்கின்றாங்க. இந்த மாதிரி எது நியாயமாக இருந்ததோ, எது மக்களுக்கு சரியாக இருந்ததோ, எது தேவையாக இருந்ததோ அதை கட்டுப்பாடாக கொண்டு வந்தார்கள். அது எழுதப்படாத சட்டம். அதற்கு பிறகு அரசர்கள் ஆட்சியை ஆரம்பித்தார்கள். அரசர்கள் ஆட்சி செய்த போது அரசன் சொல்வதெல்லாம் சட்டம். அரசன் சொல்வதெல்லாம் சட்டம். மன்னன் வாயில் என்ன வருதோ அதுதான் சட்டம். ஆனால் அந்த சட்டம் நியாயமானதாக இருக்க வேண்டும், நியாயமானதாக இருக்க வேண்டும், நேர்மையானதாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விதிமுறை மன்னனுக்கே இருந்தது. நம்முடைய சட்டத்தை சொல்லுவாங்க, அரசன் தவறு செய்ய மாட்டான். ராஜாக்கள் காலத்துல நம்முடைய சட்டம் எப்படின்னா மன்னன் தவறு செய்ய மாட்டான். சிலப்பதிகாரம்லாம் பார்த்துருப்பீங்க. கண்ணகி என்ன சொன்னாங்க? கண்ணகி யாருக்கு சண்டையிட்டாரு? யாருக்கு ஆர்கியூ பண்ணாங்க? கேட்க மன்னன். மன்னனே தவறு செய்தால் கூட மன்னனை குடிமக்கள் எதிர்த்து கேள்வி கேட்க முடியும், நியாயத்தை கேட்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை மன்னர் காலத்தில் இருந்தது. அங்கேயும் ஆர்கியூஸ் பண்ணலாம், கேள்வி கேட்கலாம், நியாயத்திற்கு அவர் பதில் சொல்வார்கள். அதற்கு பிறகு ஆட்சி மாறுகிறது. நாம் குடியரசு நாடாக மாறிவிட்டோம். அடிமையாக இருந்தோம். அதற்கு பிறகு விடுதலை பெற்று இன்னைக்கு குடியரசு நாடாக மாறிவிட்டோம். இப்ப நமக்கு மன்னன் போட்டது சட்டம் அல்ல. நாம் நமக்காக போட்டுக் கொள்வது, நமக்காக வைக்கக்கூடிய விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் சட்டம். நம்முடைய சார்பாக சட்டமன்றத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனுப்பிவிட்டோம், பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பிவிட்டோம். அவர்கள் மசோதாவை சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து நம்முடைய பார்வைக்கு வைக்கின்றார்கள். நமது சார்பாக நம்முடைய பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் விவாதம் செய்கின்றார்கள். அதற்கு பிறகு மசோதா நிறைவேறுகிறது. நிறைவேறிய பிறகு ஜனாதிபதி கையெழுத்துக்கு, கவர்னருடைய கையெழுத்துக்கு செல்கின்றது. அவர்கள் கையெழுத்திட்ட பிறகு அரசு பதிவுகளில் வெளியிடப்படுகிறது. அவ்வாறு வெளியிடப்பட்டவுடன் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா பில் என்பது சட்டமாக மாறுகின்றது. அரசு பதிவுகளில் வெளியிட்டவுடன் கெசட்ல வந்தவுடனே குறிப்பிட்ட தேதியில் அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டது. இப்படி ஒரு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு இந்த சட்டம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சட்டம் சொல்கிறது. இப்ப நான் ரோடு பின்னாடி சட்டம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தண்டனை அனுபவித்தாக வேண்டும், குற்றத்தை செய்தவர் தண்டனை அனுபவிச்சாக வேண்டும் இப்படிங்கிற விஷயத்தை சட்டம் சொல்லி இருக்கின்றது. இந்த வகையில் சட்டம் 5000 வருஷமா வளர்ந்து வந்திருக்கு. 5000 வருஷமா வளர்ந்து வந்திருக்கு. இப்ப தெலுங்கானாவில் ஒரு பிரச்சனை வந்து நீங்க எல்லாருமே பற்றி பார்த்துருக்கீங்க. குறிப்பா நம்முடைய சகோதரிகள் பூனாங்களே இல்லையோ, தம்பிகள் இணையதளத்துல நம்முடைய டாக்டர் சகோதரிக்காக யாருக்காக தெலுங்கானாவில் அந்த பொண்ணு பேர் என்ன கேட்கிறேன், பிரியங்கா அப்படிங்கிற சகோதரிக்காக நம்முடைய சகோதரிகள் கொந்தளிப்பதை விட நீங்க எல்லாம் கொந்தளித்தீர்கள். வேற யாராச்சும் அந்த என்கவுண்டர் பண்ணது தப்புன்னு சொல்றது தான் கேட்கும். அந்த குற்றவாளிகளை காவல்துறை சுட்டுக் கொண்டது, என்கவுண்டர் செஞ்சது தப்பு அப்படிங்கிற யாரா சொன்னீங்கன்னா கை தூக்கி நான் இருக்கேன், நான் ஒருத்தர் என்கவுண்டர் செஞ்சது தப்பு நான் ஒருத்தர் சொல்றேன். யாரும் சேர்த்துவீங்களா? என்னை கல்லால அடிச்சிருக்கீங்க, கல்லால அடிச்சிருக்கீங்க. சரி, எவ்வளவு பெரிய சட்டமுறை இருக்கின்றது, நீதிமன்றம் இருக்கின்றது, காவல்துறை இருக்கின்றது. நான் இங்க வந்து நாமக்கல் வந்திருக்கோம்னாக்க காவல்துறை எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நாமக்கல்லிருந்து ராசூரில் கோவை முறை வழியிலே ஏதாச்சும் ஒரு திருடனை பஸ் பிடிக்க போயிட்டாலும் காவல்துறை கண்டுபிடித்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய பெற்றோர்கள் கல்லூரிக்கு அனுப்பினாங்கன்னா காவல்துறை இருக்கிறது, உங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்கிறது. நீங்க உங்களுடைய பெற்றோர்கள் வீட்டில் விட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க பெற்றோர்கள் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா காவல்துறை பார்த்துக் கொள்ளும். காவல்துறை அதுக்காக இரவு பகல் பார்க்காமல் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம் வீட்டில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஏதாவது எதிரி காரணம் திருடம் திருடினா அப்படின்னா காவல்துறை என்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்ளும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எல்லாரும் இருக்கின்றது. அதே நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. என்னுடைய குழந்தை மனைவி நான் வீட்டில் வந்திருக்கேன். எந்த நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டில் ஒரு திருட்டு போகாம என் ஊர் போலீஸ் பார்த்துக்கும், என் வீட்டில் ஒரு ரவுடி பையன் முறையாம காவல்துறை பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படியே ஒரு தவறு நடந்து போச்சு, ஒரு திருடம் மட்டும்தான் அப்படின்னா நீதிமன்றம் அந்த திருடனுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் இருக்கு, எல்லோருக்கும் இருக்கு.
காவல்துறை மேல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, கோர்ட்டு மேல நம்பிக்கை இருக்குல்ல. கோர்ட்டை கொண்டு நிக்க வச்ச குற்றவாளிகள் தண்டிக்காம காவல்துறை துப்பாக்கி எடுத்து விடிகால 4 மணிக்கு போட்டு போட்டாங்க. அதை எல்லாம் ஏன் ஆதரிக்கிறீங்க? என்ன காரணம்? கோர்ட்டுக்கு போனா கிடைக்காது. என்ன கிடைக்காது? தண்டனை கிடைக்காது. தீர்ப்பு கிடைக்க 10 ஆண்டுகள் ஆகும், 15 ஆண்டுகள் ஆகும். அவன் உயிரோடு வரைக்கும் அவனுக்கு தண்டனை தர மாட்டாங்க. ஜெயில் கழிச்சு 3 வேளை நல்ல சோறு போட்டு கெஸ்டா வச்சிருப்பாங்க, ராஜ வேலை கூட்டுவாங்க. இவ்வளவு பெரிய களவாணி பேர்ல ஒட்டனே தூக்கில போடணும், ஒட்டனே சுட்டு போடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சீங்க. நானும் நினைக்கிறேன், ஒரு பெண் குழந்தை தகப்பனாக நானும் நினைத்தேன். இந்த மாதிரி குற்றவாளிகளை சமுதாயத்தில் நடக்க விடக்கூடாது. அக்கு வேற ஆணி வேற திரிக்கணும், ரோடு விட்டு வெட்டணும், கையா பிச்சு எடுக்கணும், சதசதையா பிச்சு எடுக்கணும். ஒரு பெண் சகோதரியை ஒரு மருத்துவரை சகோதரியை பெற்றோருக்கு கொடுத்து மாணவர்களுக்கு கொடுத்த அந்த நாய்கள் இந்த சமுதாயத்தில் காக்கைகளாக, குருவிகளாக கூட, பூச்சிகளாக கூட, பேயாக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். வெட்டி கொள்ளணும் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நான் என்ன தொழில் செய்றேன்? என்ன செய்றேன்? வழக்கறிஞர். இந்திய அரசியல் சட்டத்தின் மீது சத்தியம் செய்துவிட்டேன். இந்த இந்திய அரசியல் சட்டத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நீதி பெற்று கொடுப்பேன், நியாயமாக நடந்து கொள்வேன். இப்படி எல்லாம் தெரியாதனமா தெரிஞ்சு வழக்கறிஞரா பதவி பெற்ற போது சத்தியம் செய்துவிட்டேன். அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு தான் எதிரான கையெழுத்து எடுக்கொண்டு தப்புனா கைதுனா தூக்குனது காரணம் இந்த சட்டத்தை மதிக்க வேண்டும் என்கின்ற கடமை இருப்பதால். ஆனால் இப்படி போகும் ஒரு மனிதனாக வேகமா ஒரு தண்டனை சொல்லணும், வேகமா ஒரு தீர்ப்பு சொல்லணும், அந்த தீர்ப்பு நியாயமாக இருக்கணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கவில்லை? ஏன் நீதிமன்றம் உடனடியாக தண்டனை தரவில்லை? ஏன் காவல்துறை உடனடியாக தண்டனை தரவில்லை? இவருக்கு என்ன தடை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிக்கல், ஒரு 5 நிமிஷம் சிக்கல் முடிச்சு நம்முடைய சட்டமுறையின் தந்தையா சட்டம் சொல்லாம அம்பேத்கர். இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? யாருக்குமே சந்தேகம் இருக்கா? ஆனா எனக்கு பக்கம் சந்தேகம் இருக்கு. 1950 அந்த அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான எந்த சட்டமும் இந்தியாவில் செல்லாது. இந்தியாவில் புதிதாக கொண்டு வந்த சட்டமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வெள்ளக்காரன் கொண்டு வந்த சட்டமாக இருந்தாலும் சரி, எந்த சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டம் அம்பேத்கர் அவர்கள் அறிவால் கிடைத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தால் அந்த சட்டம் செல்லாது. நாம் 1940 ஆகஸ்ட் மாதத்துல என்ன பண்ணோம்? சுதந்திரம். இந்த சுதந்திரம் சும்மா கிடைச்சதுங்களா? நமக்கு தெரியாது. நமக்கு வந்து கைபேசி இருக்கிறது, நெட் இருக்கு, அப்பா அம்மா வந்து எல்லா வசதி வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நமக்கான சூழ்நிலை பாதுகாப்பான சூழ்நிலை. அதனால சுதந்திர போராட்டத்தை வடுக்கள் காயம் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு கிடைச்ச சுதந்திரம் சும்மா கிடைக்கல. லட்சக்கணக்கான இந்தியர்கள் நம்முடைய உறவுகள் சிறைக்கு சென்றிருக்காங்க, இறந்து போயிருக்கிறார்கள், தூக்கிலே போடப்பட்டிருக்கிறார்கள். அந்த போராட்டம் என்பது மகாத்மா காந்தி தலைமையில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் என்பது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் நடைபெற்ற விடுதலை ஆயுத போராட்டம் என்பது சாதாரண போராட்டம் கிடையாது, மிகப்பெரிய போராட்டம். ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய குழந்தைகளை இருந்திருக்கிறது, தன்னுடைய பெரியவரை இருந்திருக்கிறது. ஒவ்வொரு நபரும் அந்த போராட்டத்திலே ஒவ்வொரு குடும்பமும் பங்கேற்றார்கள். 30 கோடி இந்தியர்களும் சுதந்திர போராட்டத்திலே பங்கேற்றார்கள். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மேடையில நாம் வந்து பேச முடியாது. இந்த மாதிரி ஒரு மேடையில நான் பேச முடியாது. உங்களுடைய கல்வி நிறுவனத்திலே முதல்வர் இப்படி ஒரு கூட்டத்தை அனுமதிக்க முடியாது. இப்படி ஒரு கூட்டத்தை அனுமதிக்க முடியாது. நீங்கள் இப்படி ஒரு கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அரசாங்கம் உங்களை படிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அரசாங்கம் அனுமதிச்சாதான் நீங்க படிக்க முடியும். படிப்பதற்கு கூட நமக்கு தடை இருக்குது. எல்லா வகையிலும் அவங்க அடிமைகளாகவே இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி வச்சிருந்தப்ப நம்முடைய கல்வி திட்டத்தை 30 கோடி இந்தியர்களை ஆளுவதற்காக இங்கே ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்க வேண்டும், இங்கே ஒரு நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும் என்று மெக்காலோ என்ற ஒரு நபர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய பிரதிநிதி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். வெள்ளக்காரங்க வந்து கப்பலில் ஆளுநர் சொல்றது நம்ம எல்லாம் நிர்வாகம் பண்ண முடியாது. இங்க ஒரு கடை தெரியும், ஒரு எஸ்பி வச்சு ஒவ்வொரு கிராமத்தையும் நிர்வாகம் பண்ண முடியாது. இந்த ஊரை நிர்வாகம் பண்ண 30 கோடி இந்தியர்களை
காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியர்களை நிர்வாகம்னா இங்கேயே அடிமைகளை உருவாக்க வேண்டும். இந்தியர்களுக்கு அடிமைகளை உருவாக்க வேண்டும். அவர்கள் உள்ளத்தாலும் உடலாலும் இந்தியர்களாக இருக்க வேண்டும், ஆனால் செயலால் வெள்ளைக்காரராக இருக்க வேண்டும். இந்தியர்களை அடிமையாக வைத்திருப்பதற்கு இங்கே ஒரு நிர்வாக முறை உருவாக்க வேண்டும் என்ற மெக்காலே என்ற நபர் ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கினார். அந்த கல்வி திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனப்பாடத்தை மாற்றி சொல்றதை செய்யும். அந்த கல்வி திட்டத்துக்கு பெயர் மெக்காலே கல்வி திட்டம். 1850 நடைமுறைக்கு வந்தது. இந்த கல்வி திட்டம் வந்தப்ப அந்த மெக்காலே இன்னும் சிந்திக்கிறார். இந்த கல்வி திட்டம் மட்டும் பார்த்தாது, இங்கே பெற்றோர்களை எழுத்தல் மட்டும் பார்த்தாது, இந்த நிர்வாகத்தையும் அடிமைகளை நிர்வாகம் நடத்திய நிர்வாகமாகவே உருவாக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு நிர்வாக முறையை கொண்டு வருகிறார். அந்த நிர்வாக முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரிகளோட உத்தரவு மட்டும்தான் செயல்படணும். கீழே பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அரசாங்கத்துக்கு கொண்டு போகவே கூடாது. ஊர்ல பஞ்சம் சார்ந்து பட்டினி கிடந்தாலும் சரி மனிதனை தசைக்கு வரி வசூல் செய்து கொடுக்க வேண்டும். வேற நம்முடைய வசனத்தை பார்த்துருப்பீங்கள, வரி வட்டி கிஸ்தி என்னமா மாமானா மச்சானா மாணவன் எதற்காக வரி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய முழக்கம் சொல்லிட்டாங்களா. அந்த முழக்கம் கொடுத்தப்ப இங்க சோத்துக்கே இல்லைன்னா நமக்கு விவசாயிகளுக்கு சாப்பாட்டுக்கே என்ன சரி வெள்ளலே இல்லைன்னா சரி அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். அந்த வரியை வசூல் பண்ணி தரக்கூடிய வேலை இந்திய அதிகாரிகள் இருந்தது. அப்படி ஒரு அதிகார முறையை நிர்வாக முறையை இங்கே இந்திய மத்தியில் உருவாக்குவதற்கான மெக்கலை வந்து ஒரு நிர்வாக முறை உருவாக்கினார். அப்படி உருவாக்கிய அந்த மெக்கலை இன்னொரு யோசிச்சாங்க, கல்வியை அடிமைகள் உருவாக்கினோம், நிர்வாக முறையை அடிமைகள் உருவாக்கினோம், இந்த அடிமைகளுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ட்டு சட்டங்களை உருவாக்கினார். அவர் உருவாக்கின சட்டம் பார்த்தீங்கன்னா 2 வகையான சட்டம், அடிப்படை சட்டம், நடைமுறை சட்டம். நீங்க வணிகவியல் மாணவர்கள் ஒப்பந்த சட்டம் படிச்சிருப்பீங்க, ஒப்பந்த சட்டம் கான்ட்ராக்ட் படிச்சிருக்கீங்கள. இந்த ஒப்பந்த சட்டம் மெக்கலாவால் கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டம் மெக்கலாவால் கொண்டு வரப்பட்டது. உரிமை நடைமுறை சட்டம் நம்மளோட கோர்ட்ல நீதிபதி எப்படி நடந்துக்கணும், வழக்கறிஞர் எப்படி நடந்துக்கணும், நீங்க எப்படி மனு போடணும், எப்படி தீர்ப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமையல் நடைமுறை சட்டமும் குற்றவியல் நடைமுறை சட்டமும் மெக்கலாவால் கொண்டு வரப்பட்டது. அந்த கோர்ட்டை எப்படி சாட்சி விசாரிக்கணும் அதுவும் 1862 மெக்கலாவால் கொண்டு வந்தது. சொத்து எப்படி விற்கணும், சொத்து எப்படி வாங்கணும், உயிரை எப்படி வைக்கணும், பாதுகாப்புகளை எப்படி பண்ணணும், கரை எப்படி பண்ணணும், பத்திரம் எப்படி பண்ணணும், இதையும் மெக்கலாவால் கொண்டு வந்தது. இந்த மாதிரி எல்லா அடிப்படை சட்டங்களையும் இன்னைக்கு நடைமுறை சட்டங்கள் எல்லாம் 1850 1870 மெக்கலாவால் சட்டத்தை இன்னமும் நாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வச்சது தப்பு கிடையாது. அன்னைக்கு ஒரு சட்டம் வந்துச்சு, அடுத்த மாற்றங்கள் ஏற்படுது, அது புதுசா மாற்றி உருவாக்கி இன்னைக்கு காலத்துக்கு ஏற்றாலும் மாற்றணும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் கார்டு போயிருக்கோம். இன்னைக்கு யாராவது போஸ்ட் கார்டு பார்த்துருக்கீங்களா, தபால் அட்டையை பார்த்துருக்கீங்களா, யாராவது அஞ்சல் அட்டை பார்த்துருக்கீங்களா, உங்க வீட்டுக்கு தபால் யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. என்ன பண்ணுவோம், ஏதாவது மெசேஜ் சொல்றதுன்னா வீடியோ கால் பண்ணுவோம், அடுத்து சேர்த்து பேசிடுவோம். உலக ஒரு சின்ன உறுப்பு நடந்துச்சு. அந்த மாதிரி சட்டமும் நமக்கு தகுந்த மாறி இருக்குல்ல. சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த சட்டம் நமக்கு தகுந்த மாறி இருக்கும். ஆனா மாறாம வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் மாறணும்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆட்சியாளருக்கு இதை பற்றி யோசிப்பதற்கு நேரம் இல்லை. அவர்களை ஏன் யோசிக்கிறேன்னு கேட்கறதுக்கு படித்த உங்களுக்கு நேரம் இல்லை, படித்த நமக்கு நேரம் இல்லை. ஏன் தெரியுங்களா, ஒவ்வொரு தேர்தலையும் செல்லாத ஓட்டு கணக்கு பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளிவிவரங்களை பாருங்க. தபால் ஓட்டுல பாதி ஓட்டு செல்வது எண்ணிக்கைக்கு தகுதியற்ற ஓட்டு. கவுண்டிங் பண்றதுக்கு அந்த ஓட்டு செல்லுமா செல்லாதாங்க கணக்கு போடுறதுக்கு தகுதியற்ற ஓட்டு. தபால் ஓட்டு 50 விழுக்காடு. தபால் ஓட்டு யாருக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தான் தபால் ஓட்டு போடுறாங்க. இந்த தபால் ஓட்டுல பாதி ஓட்டு எண்ணிக்கைக்கே தகுதி கிடையாது, இல்லாத டிஸ்குவாலிஃபைடு ஓட்ஸ். மிச்சம் 50% ஓட்டுல 30 விழுக்காடு ஓட்டு செல்லாத ஓட்டு. இப்ப நானும் நம்முடைய ராஜேந்திரன் தேர்தல் வைக்கிறோம், 2 பேரும் ஆளுநர் சின்னம் கொடுத்துருப்பாங்க. போடக்கூடிய வேட்பாளர் யாருக்கு பார்க்குறீங்களோ அவங்க பேர் முன்னாடி டிக்கெட் அடிக்கணும். இந்த மாதிரி சரியா டிக்கெட் கூட தெரியாதவங்க நம்முடைய அதிகாரிகளாக இருக்கின்றார்கள். பாமர நாம, படித்த நாம, அடித்தட்டு மக்கள் நாம, நடுநிலையான மக்கள், வணிகர்கள், பொதுமக்கள் இவருக்கும் ஓட்டு போறாங்கன்னு பார்த்தா ஒரு நாள் லீவ் கிடைச்சது, அரசு ஒரு நாள் லீவ் கிடைச்சது, நமக்கு நடுநிலைக்கு ஒரு நாள் லீவ் கிடைச்சது. அப்படி யாருமே தேர்தலுக்கு திரும்பி பார்க்கவில்லை. எவன் தப்பு செய்யலாம், எவன் நல்லது செய்யலாம் யோசிக்கிறது நமக்கு நேரம் இல்லை.
அதனால சட்டமா பாத்தீங்கன்னா ஏதோ உட்கார்றாங்க, எழுதுறாங்க, வந்துடுறாங்க. அது நடைமுறைக்கு வரதுல சரியா தப்பான்னு யாருக்கும் தெரியதில்லை. இதனாலதான் நம்முடைய ஆர்வலர்கள் தொடர்ந்து போராடினாங்க. தொடர்ந்து போராடுகிற விளைவு இன்னைக்கு ஒரு சில நல்ல சட்டங்கள் வந்திருக்கு. அந்த நல்ல சட்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல சட்டங்கள் வந்திருக்கு. அந்த நல்ல சட்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தெரியாது. யாருக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு தெரியும். மாணவர்களுக்கு தெரியும். உங்களுடைய அப்பா காலத்துல தாலுகாத்துல போய் என் வீட்டு பட்டா யார் பேர் இருக்கு, உங்க அப்பா போய் தாலுகாத்துல போய் என்னுடைய வீட்டு பட்டா யார் பேர் இருக்கு, என் வீட்டு வரிசை யார் பேருக்கு அதிகாரி கேட்டா அதிகாரி என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்ல முடியாது போயாடுவாங்க. என்னுடைய வீட்டு பட்டா என்னுடைய வீட்டு ஆவணம் யார் பேர் இருக்கு, இதை நான் தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? என்னுடைய காட்டு பத்திரம், என்னுடைய விவசாயத்தினுடைய பத்திரம், என்னுடைய விவசாயத்தினுடைய ஆவணங்கள் யார் பெயர்ல இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு 2 ஏக்கர் இடம் இருக்கு, அப்படி நான் 2 ஏக்கர் கூட்டி ஓட்டி இருக்கிறேன். போய் எனக்கு லோன் வாங்கலான்னு போறேன். லோன் வாங்கலான்னு போகல, என்னுடைய வீட்டு பட்டா காந்திவாதி ரமேஷ் தேடி இருக்கின்றது, அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னு கேட்டா இதனுடைய அரசியல் சொல்றாங்க, இது அரசாங்க ரகசியம். என்ன ரகசியம்? அரசாங்க ரகசியம் சொல்ல முடியாது. ஏன்னா 2 ஏக்கர் காணாமல் போயிடுச்சு, நான் தான் ஓட்டிட்டு இருக்கிறேன். என் தாத்தா விவசாயம் பண்ணாரு, என் குரு தாத்தா விவசாயம் பண்ணாரு, எங்க அப்பா விவசாயம் பண்ணாரு. அந்த நிலத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. என்னுடைய பரம்பரையே அந்த நிலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு குடிசை வீடு போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த நிலத்தை யாரு பேருக்கு சொல்றாங்க, லோன் வாங்க முடியலையே. என்னையா காரணம் கேட்டா அரசாங்க ரகசியம். என்ன ரகசியம்? அரசாங்க ரகசியம். யோசிச்சு பாருங்க, என்னுடைய நிலம் என் தாத்தாவுக்கு, என்னுடைய பாட்டனுக்கு, என்னுடைய அப்பனுக்கு எனக்கு இருக்கு. ஆனா ஆவணத்தில் என்னுடைய பெயர் இல்லை. இந்த காரணத்தை நான் தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? தெரிஞ்சுக்கணும்ல. இதை கேட்டா அதிகாரி என்ன சொல்லுவாங்கன்னா ரகசியம், சொல்ல முடியாது. ரேஷன் கடையில எனக்கு 1.5 கிலோ சக்கரை தராங்க ஒவ்வொரு மாசம். 20 கிலோ அரிசி ஃப்ரீயா தராங்க. போன மாசம் அரிசி வரல. போன மாசம் ஏன் ரேஷன் கடை காட்டல, எனக்கு வரவில்லை, என்னுடைய குடும்பத்துக்கு வரவில்லை, அரிசி வரவில்லை. ரேஷன் கடையில் போய் ஏன் எனக்கு ரேஷன் அரிசி போன மாசம் வரல, ஏன் காரணம் சொல்லுங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு, இது தொழில் ரகசியம். என்ன ரகசியம்? தொழில் ரகசியம், சொல்ல முடியாது. யோ ஏன் கார்டியா, ஏன் ரேஷன் கார்டியா, எனக்கு அரசாங்கம் போட்டாயா, அரசாங்கம் எனக்கு இலவசமா கொடுத்துருக்கியா, அரசாங்கம் ஒரு அரிசி 10 ரூபா போட்டு வாங்கி எனக்கு மானியத்தில் கொடுத்துருக்கு, அந்த அரிசி ஏன் கேட்டா தொழில் ரகசியம் சொல்றியே. அப்படி என்ன தொழில கமுக்கம் இருக்கு, ரகசியம் இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன ரகசியம் இருக்குன்னு கேட்டா சொல்லுங்கிற அவசியம் இல்லை. தொழில் ரகசியம். இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் மாற்றணும், இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறதுல புதுசா ஒரு சட்டம் வந்துச்சு. இந்த என்கவுண்டர் கேஸ் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ இந்த கொள்ளக்கார பயிர்ல திருட்டு பசங்களை எல்லாரும் பிரிச்சு பேர் நினைச்சோம். காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும், உடனடியாக எஃப்ஐஆர் போட்டாங்க. உடனடியாக எஃப்ஐஆர் போட்டாங்க, கண்டுபிடிச்சாங்க. நம்முடைய காவல்துறை சிறப்பான காவல்துறை. உலகத்திலே பார்த்தீங்கன்னா நம்முடைய காவல்துறை தான், தமிழக காவல்துறை, இந்தியாவுடைய காவல்துறை தான் மிக சிறந்த காவல்துறை. குற்றங்களை கண்டுபிடிப்பதில், திருடர்களை கண்டுபிடிப்பதில் உன்னதமான சரியான காவல்துறை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய காவல்துறை தான். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சேலத்தில் ஒருத்தனை ஒரு அம்மாயில சைனீஸ் போறோம். அங்கிருந்து 30 கிலோமீட்டர் பஸ் ஏறலாம், ராசிபுரத்துல இறங்கலாம், மதுபான கடையில் குடிக்கலாம், குடிச்சிட்டு ஒரு வீட்டுக்குள்ள நுழையலாம், 10 பவுன் நகையை திருடிக்கலாம். சேலத்துல பஸ் ஏறலாம், அடிச்சுட்டு ராசிபுரத்துல இறங்கி 30 பவுன் நகை அடிச்சுக்கலாம், தண்ணி அடிச்சுட்டு அங்கிருந்து 10 கிலோமீட்டர் பஸ் ஏறலாம். நாமகிரிப்பேட்டை ஒரு சின்ன கிராமம், ஒரு தொழில் வீட்டுக்குள்ள நுழையலாம், 100 பவுன் அடிச்சுக்கலாம். அந்த 100 பவுன் எப்படி திருடலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு சம்பந்தம் எல்லாம் இருக்கீங்க. மாட்டு பண்ணையில ஒரு 10 மாடு விவசாயி வளர்த்திருக்காரு. அந்த மாட்டு பண்ணையில மாடுக்கு வைத்து தீவனம் இருக்கிறது, ஒரு 20-30 மூட்டை தீவனம் இருக்கிறது. அவர் திருமணத்துக்கு போறாங்க குடும்பத்தோட. இந்த தீவனத்துக்குள்ள போய் நகையெல்லாம் எடுத்து தீவனத்துடைய மூட்டைக்குள்ளார மறைச்சு வச்சிருக்காங்க. தீவன மூட்டைக்குள்ளார ஒரு 20 மூட்டை இருக்கு. அந்த மூட்டைக்குள்ளார தீவன மூட்டைக்குள்ளார நகையை மறைச்சு வச்சுட்டு வீரோட வச்சா திருடன் வெளியிடுவான், வீட்டுக்குள்ளார வச்சா வெளியிடுவான், சமையல் கேட்க முளவாக வச்சா கூட திருடன் வெளியிடுவான். மாட்டு தீவனத்தை வச்சா திருடனுக்கு தெரியாதுட்டு மாட்டு தீவனத்துக்குள்ளார சேகரிப்பு வச்சுட்டு கல்யாணத்துக்கு போயிட்டாரு. இந்த திருட்டு பசங்களுக்கு கட்டை எப்படி தெரியுது தெரியல. வீடு பூட்டி இருக்கு, வீடு பூட்டி இருக்கு, லைட் இருக்கு, நாய் இருக்கு, மாடு இருக்கு. ஒரு நாய் 4 நாய், நாய் எல்லாமே பெரிய பெரிய நாய்ங்க.
என்னை விட பெருசா இருக்கு, பயப்படாம மிரட்டமா நாய்கள். ஏன்னா நாய்க்கு உங்களுக்கு தெரியல, ஏதோ ஒரு வெளிநாட்டு பேரை வச்சிருக்காங்க, அந்த மாதிரி நாய்கள். கரெக்டா வரும், அந்த வீட்டை பார்க்கலாம், கூட்ட உடையெல்லாம் விளையாடுறோம், ஒண்ணுமே கிடையாது. வெறும் 10,000 தான் அவ்வளவு பெரிய கிழங்கு உரிமையாளர் சேகர் வீட்டு வெறும் 10,000 தான் இருக்கு. போக வந்து டிவி தான் இப்போ உடைச்சிட்டான். ஏன்னா ஒரு 10,000 காசு எல்இடி டிவி உடம்புன்னு டிவியெல்லாம் உடைச்சு போட்டு வெளியே வரும் அப்படின்னு நோட்டம். 20 மூட்டை தீவிரத்துல சரியான ஒரே ஒரு மூட்டை மட்டும் அவன் கண்ணுக்கு எக்ஸ்ரே எடுத்த மாதிரி, எக்ஸ்ரே எடுத்த மாதிரி அந்த 20 மூட்டை இந்த ஒரு மூட்டை மட்டும் கிழிக்கலாம், நகையிட்டு போயிட்டான். இந்த திருடர் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருச்சி, ராசிபுரத்துக்கு 250 கிலோமீட்டர் கர்நாடகத்துக்கு திருச்சி. இப்ப நம்முடைய காவல்துறை யோசிச்சு பாருங்க, ராசிபுரம் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சது, நாமகிரிப்பேட்டையில் ஒரு வழக்கு, ராசிபுரத்தில் ஒரு வழக்கு, சேலத்தில் ஒரு கேஸ் போட்டு ஒரு திருடனை யார் கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. நம்ம போலீஸ் எப்பயுமே என்ன பண்ணணும்னா, ஜனங்க உடச்சுட்டு போனா குப்புசாமி தேடியிருப்பான், கதை வச்சுட்டு வந்தா ராமசாமி தேடியிருப்பான், மொட்டை மாறி இருக்கிற கதை உடச்சு வந்தா ராமன் தான் தேடியிருப்பான், மிளகா பொடி போட்டு போய் தேடியிருந்தா வழக்கமா கண்மொழி கங்காரு தான் தேடுவான், சைனா மட்டும் அடிச்சுட்டு போனா கந்தசாமி மட்டும்தான் சைனா அடிப்பான் அப்படின்னு அவங்க போலீஸ் ஒரு மைண்ட் இருந்து சொல்லி வச்சிருப்பாங்க. அவங்க ஊர்ல எத்தனை பேருக்கு போலீஸுக்கு தெரியும், கிழக்கு போலீஸ் நல்ல ஒரு நாள் தெரியும், வக்கீல் கிழக்கு போலீஸ் நல்ல ஒரு, அதை அப்ப சொல்லுங்க. நம்ம போலீஸ் என்ன பண்ணா, சேலம் போலீஸ் சேலத்துல சைனா அடிக்கணும்னா கூப்பிட்டு வச்சு பூமி பார்த்தாங்க. ராசிபுரத்துல வீடு போது திறனா சுத்தோட 100 கிலோமீட்டர் திறனா பூமி பார்த்தாங்க. நாமகிரிப்பேட்டை போலீஸ் என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா, எவன் வீட்டை கதவை உடைச்சு போகணும், உள்ளார போய் பொருளை உடைக்கணும், பணம் நகை கிடைக்கணும், திருட்டு பொருள் கிடைக்கணும், எவன் வீட்டில் பொருளை உடைக்கணும், அந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. கிடைக்கவே இல்லை. நம்ம போலீஸ் திறமாதிரி சொன்னாங்க, சரியா திருச்சி ஜெயில சந்தோஷமா தூக்கிட்டோம்னா போலீஸ் ஜாமீன் எடுத்து, திருச்சி ஜெயில வேற கேஸ் சந்தோஷமா தூக்கிட்டோம்னா போலீஸே ஆரம்பிச்சு ஜாமீன் எடுத்து கூட்டிட்டு வந்து விசாரிச்சாங்க. ஒரு கைக்கு காலுக்கு மாவு கட்டி போட்டாங்க, ஒரு கைக்கு காலுக்கு பாத்ரூம் உள்ள வச்சு மாவு கட்டி போட்டாங்க. சரியா வந்துருச்சுங்க. சேலத்துல சைனா அடிச்சது, ராசிபுரத்துல 10 பவுன் அடிச்சது, நாமகிரிப்பேட்டையில 100 பவுன் அடிச்சது, திருச்சியை சார்ந்து திருடர்கள். போலீஸ் வெத்தப்பாளர் கை போட்டு இருந்துச்சுங்களா, இல்ல காவல்துறை கடவுளா? யோசிச்சு பாருங்க, நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? காவல்துறை கண்டுபிடித்தது. காரணம், திருச்சி சிறைக்குள் கைதிகளே போலீஸ்க்கு வேண்டிய உளவாளிகளை காவல்துறை வைத்திருந்தது. அவன் ஜெயிலுக்குள்ள பேசினா மாப்பிள்ள 100 பவுன் அடிச்சுனா மாப்பிள்ள போலீஸ்ல பிடிக்க முடியல மாப்பிள்ள போனான். அடுத்த நாளே போலீஸே வக்கீல் வச்சு ஜாமீன் திருச்சி ஜெயிலுக்கு கொண்டு வந்தது. விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சாங்க. சரியா ஒரு கைக்கு காலுக்கு மாவு கட்டி போட வச்சாங்க. எல்லா ரசையும் வந்துருச்சு. அவரோட திருடி பாத்தீங்கன்னா, அவரோட வீட்டுக்கு திருட்டு கேஸ் பாத்தீங்கன்னா 100 கேஸுக்கு மேல. எத்தனை கேஸ் இருக்காங்க? 100 கேஸ் மேல. நான் சொன்னேன், வக்கீல 25 வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா சொன்னேன். இந்த 25 ஆண்டுகளில் இதுவரை ஒரே ஒரு திருட்டு கேஸ் கூட நான் ஆஜரானது கிடையாது. ஒரே ஒரு திருடனுக்கு கூட நான் வக்கீல் வேலை செய்ய கிடையாது. என் வாழ்நாள் வரை எந்த திருடனுக்கும் நான் வக்கீல் வேலை செய்ய மாட்டேன், எந்த திருடனுக்கும் நான் வழக்கறிஞராக இருக்க மாட்டேன். எங்க அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம், என் குடும்பத்துக்கு நான் செய்து கொடுத்த சத்தியம். அதுதான் போய் கேஸ் போட்டா விட மாட்டேன். திருச்சி மேற்கு இப்ப காவல்துறை ஒரு 100 வழக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளி திறமையா கண்டுபிடிச்சிட்டாங்க. காவல்துறை பாராட்டுல ஒரு கைத்தறி பார்க்கலாம். ஒரு 250 அண்ணாண்டில ஜெயில வெத்தையில பை போட்டு கண்டுபிடிக்காம, குறிப்பாக்காம, மந்திரப்படாம, மாயம் இல்லாம உண்மை திறனை காவல்துறை கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்ச பிறகு நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, 100 பவுன் நகை கண்டுபிடிச்சாங்க இல்லைங்க, அந்த 100 பவுன் காவல்துறை கண்டுபிடிச்சது. புரியவர் கையில் ஒப்படைக்கணும் இல்லைங்க, புரியவர் கையில் கொடுத்துருக்கல, பாதிக்கப்பட்ட 100 பவுன் எடுத்திருக்கான் பாவம்ல, அவங்க கையில் கொடுத்துருக்கல அப்படின்னு நம்மளுக்கு சௌகரியம் தெரியும். ஒரே ஒரு தோடு திருவாணி கண்டு இருந்தா எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க? ஒரே ஒரு மொபைல் போன விட்டுட்டு வந்துட்டா எத்தனை நாள் நீங்க தூங்காம தமிழா? எவனா திடீர்னு போனா எவ்வளவு பதற்றம் இருக்கும், வருத்தம் இருக்கும். இந்த 100 பவுன் நகை கட்டியாச்சு, தங்க கட்டிய மாதிரி